அவன் அவளுக்கு முன்பாக சென்று இரு கையையும் நீட்டி அவள் வழியை மறித்தான். அவ்வளவு ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சு விடுவியா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றவன் அவள் மணிக்கட்டை பிடித்தான். அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் உன்னை சமாளித்து விடலாம், அப்படித்தானே? அவள் தன் கையை மடக்கி கை முட்டியால் அவன் கையில் ஓங்கி ஒரு குத்து குத்தினாள். அவன் வலி தாங்காமல் அவள் கையை விடுவித்தான். அவள் மேலும் ஒரு அடி கதவை நோக்கி வைத்தாள். அவன் கீழே கிடந்த உடைந்த பாட்டிலை கையில் எடுத்தான். அவளை நோக்கி குத்தப் போனான். அவன் கையை பிடித்து தடுத்து இன்னொரு கையால் அவன் வயிற்றில் குத்த அவன் வலி தாங்காமல் குனிந்தான். அப்போது முதுகில் ஓங்கி ஒரு குத்தும். அவன் நிமிர காலை மடக்கி அவனது அடி வயிற்றில் பலமாக ஓங்கி ஒரு உதையும் உதைத்தாள். அவ்வளவுதான். அவன் சுருண்டு கீழே விழுந்தான். அவனை தாண்டி சென்று கதவை திறந்து வெளியே சென்றாள் காயத்ரி. அங்கு ஒரு கூட்டம் கூடியிருந்தது. 2 காவலாளி அறையின் உள்ளே சென்று அவனையும் அவன் பொருட்களையும் இழுத்து கொண்டு ஹோட்டலுக்கு வெளியே கொண்டு போய் போட்டனர். அப்போது